நியூ இயர் எதுவுமா நல்ல ஒரு மட்டன் பிரியாணி பண்ணலான்னு அதை உழைச்சி பார்த்தா தெய்வமாதாவே இது என்ன வெள்ளை வெள்ளையாக இப்படி இருக்குது தப்பாகிப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்களோன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் தான் தெரியுது அது பூராமும் கொழுப்பு அங்கங்கே தான் இறச்சி ஒட்டிகிட்டு இருக்குன்னு விலை வேறு 900 ரூபா ஒரு சிறுபிள்ளையே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு மனசே நொந்துட்டு எங்கள் ஆள் கேட்டாப்பில் நியூ இயர் பேசாமல் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாமா நோ வருஷத்தின் முதல் நாள் அல்லவா வெளியே வாங்கி சாப்பிடலாமான்னு சொல்லி உள்ளே போனவ தான் இன்டர்மிஷனே இல்லாமல் சமைச்சிட்டு இருந்தேன் இதில் இது வேறு இந்த குக்கரை திறக்கிற எங்கடா நான் போட்ட மட்டனே காணுங்கிற மாதிரி ஒரு 4 வீட்டுக்கு 1 லிட்டர் எண்ணெய் சப்ளை பண்ணலாம் போல இருக்குது அவ்வளோ எண்ணெய் இதை போட்டு நான் பிரியாணி பண்ணால் நல்ல நாளில் உயிருக்கு சேதாரம் ஆயிரும்னு எண்ணெய் எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரில அப்புறம் அரிசி தேங்காய் பால் எல்லாத்தையும் போட்டு உப்பு போடுறேன் செக் பண்ணுறேன்னு எப்படியோ எல்லாத்தையும் பண்ணி மூடி வச்சாச்சு அப்புறம் சிக்கன் 65 அது இதுன்னு இதர சில்லறை வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு தான் ஆர்வம் முதல் நாள் அல்லவா அதனால் திறந்து பார்த்தா யார் பிரியாணி பண்ணது மது அல்லவா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து கொழுப்பு பிரியாணி சாப்பிட்டுட்டு மென்மேலும் இன்னும் 2 கிலோ ஏற போகிறோம் நியூ இயர் போனஸான்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் இன்னும் ஒரு 2 நாள் சமையலுக்கு எந்த எண்ணெயும் நான் ஊற்றிக்கிறவே மாட்டேன்